ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளில் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பற்றி பார்க்கலாம். இவங்களோட காலம் 1730 1796. ராமநாதபுர அரசரான செல்லமுத்து சேதுபதியோட ஒரே மகள் தான் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். இவங்க 1730 பிறக்கிறாங்க. இவங்களுக்கு ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது இந்த போன்ற எல்லா மொழிகளும் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வளரி, சிலம்பம், போர்க்கருவிகளை எப்படி பயன்படுத்துறது, குதிரை ஏற்றம், வில்வித்தை இந்த மாதிரி எல்லா கலைகள்லையுமே சிறந்து விளங்கியிருக்காங்க. அவங்களோட 16வது வயதில் சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதர் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுறாங்க. இவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு ஒரு குழந்தை இருக்கு. 1772 ஆற்காடு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் அவங்க தலைமையில் கம்பெனி படையும் சேர்ந்து காளையார் கோயில் அரண்மனையை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதில் முத்து வடுகநாதர் இறந்து போகிறாரு. அந்த சமயத்தில் வேலுநாச்சியாரும் அவங்களோட பொண்ணும் கோபாலநாயக்கர் பாதுகாப்பில் திண்டுக்கல் பக்கத்தில் விருப்பாட்சி அப்படிங்கிற ஊரில் 8 ஆண்டுகள் மறைந்து வாழ்கிறாங்க. அந்த 8 ஆண்டுகள்லையும் அவங்க ஒரு படைப்பிரிவையே உருவாக்கியிருக்காங்க. அது போக ஹைதர் அலியோட கூட்டணியை ஏற்படுத்தியிருக்காங்க. கடிதம் எழுதி போடுறாங்க ஹைதர் அலிக்கு. தளவாய் இராணுவ தலைவர் தாண்டவராயனார் மூலமாக ஹைதர் அலிக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. அந்த லெட்டரில் 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி வேலுநாச்சியாரும் உருது மொழியில் ஹைதர் அலிகிட்ட கோரிக்கையை வைக்கிறாங்க. ஹைதர் அலி அதனால் வேலுநாச்சியாரை பார்த்து வியந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையதுக்கிட்ட அவங்களுக்கு வேண்டிய உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சிவகங்கையை மீட்டல். பிரிட்டிஷோட ஆயுத கிடங்குகள்லாம் பற்றி அறிஞ்சிட்டு வரத்துக்கு உளவாளியை நியமிக்கிறாங்க. கோபாலநாயக்கர் ப்ளஸ் ஹைதர் அலியோட துணையோட சிவகங்கையை வெற்றிகரமாக கைப்பற்றுறாங்க. மருது சகோதரர்களோட உதவியால் அரசியாக முடிசூடிக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண்ணரசி இந்தியாவிலேயே வேலுநாச்சியார் அவர்கள் தான். குயிலின்னு ஒரு பொண்ணு 1780 இவங்க வேலுநாச்சியாரோட தோழி. தனக்குத்தானே தீ வைத்து கொண்டு பிரிட்டிஷோட ஆயுத கிடங்கை அழைச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கு சிவகங்கையை மீட்டெடுக்கிறதுக்கு. உடையாள் அப்படிங்கிற பொண்ணு இவங்களை பற்றி உளவு கூற மறுத்திருக்கு. அதனால் கொல்லப்பட்டிருக்காங்க. இதற்கப்புறம் சின்ன மருது ஆலோசகராகவும் பெரிய மருது படை தளபதியாகவும் இருந்திருக்காங்க. 1783 திரும்பவும் பிரிட்டிஷ் சிவகங்கையை தாக்க வந்தப்போ இவங்களோட ராஜதந்திரங்கள்னால அதை காப்பாற்றிருக்காங்க. வேங்கன் பெரிய உடையார் அப்படிங்கிறவர் இதற்கப்புறமா அரசராக ஆகிறாரு. இவர் யாருன்னா வெள்ளச்சி நாச்சியாரோட கணவர். சந்தேகத்துக்கிடமான முறையில் வெள்ளச்சி நாச்சியார் 1790 இறந்து போகிறாங்க. சில வருடங்களில் 1796 நோய் உற்று வேலுநாச்சியார் இறந்துடுறாங்க. தேங்க்யூ. Subscribe for more videos. Keep watching.